சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஆமேன். பாருங்களேன், இந்த வார்த்தையில் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஆசா தன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார் என்று பார்த்தோம். அதில் எதை பார்த்தோம்னா, அவர் விக்கிரக பலிபீடங்களையெல்லாம் அழித்து தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் தன்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றி தேசத்தை சுத்திகரித்ததை நாம் பார்த்தோம். இந்த நாளில் அவர் இன்னொரு நன்மையையும் என்ன செய்தார்? தேவனுக்கு முன்பதாக செய்தார். அதை தான் பார்க்கிறோம். அவர் விக்கிரக பலிபீடங்களை அகற்றி தேசத்தை ஒரு பக்கம் சுத்திகரித்தார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும்படியாக அவர் என்ன செய்தார்? ஜனங்களை கர்த்தரை தேடும்படியாக என்ன செய்தார்? நடத்தினார். அடுத்ததாக தேடுறது மாத்திரம் அல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் யூதாவுக்கு, அதாவது அந்த தேசத்தாருக்கு அவர் கற்பித்து தேசத்தை சுத்திகரித்தார், கற்பித்து நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் அவரை தேட வேண்டும். தேடுவதோடு நின்று விடாமல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தில் நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு நின்று விடக்கூடாது, அதன்படி செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமேன். ஆசா இதை தான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதுமாய் நலமானதாய் நன்மையானதாய் செய்து முடித்தார். இதில் கர்த்தர் பிரியமாய் இருந்தார். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். இதே போல் நாமளும் கர்த்தரை தேட வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்ட வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி நடக்கும்போது என்ன ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு உண்டாகும், உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தில் பாருங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. ஆமேன். அப்போ இதை மாதிரி நீங்கள் 2 காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்யும் பொழுது, முதலாவது சுத்திகரிப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெளியேற்றுதல். அடுத்ததாக கர்த்தரை தேடி அவருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை நம் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதல் உண்டாகிறது. அடுத்ததாக அமைதி உண்டாகிறது குடும்பத்தில். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமானது கட்டி எழுப்பப்படுகிறது, தாழ்பால்கள் போடப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளோ நன்மை உண்டாகிறது பாருங்களேன். நம்ம ஆண்டவரிடத்தை திரும்பி அவரை தேடி அவருடைய வேதத்தை கை கொள்ளும் பொழுது பாருங்கள், பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி, அதாவது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். கட்டி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து கொடுப்பார். செய்து கொடுத்து தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக அப்படின்னா, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உங்கள் எல்லைகளை பாதுகாப்பார், உங்கள் ஊழியத்தை பாதுகாப்பார், உங்களை சுற்றுப்புறம் எங்கிலும் கர்த்தர் பாதுகாப்பார். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆசா ராஜா அதை செய்தார். நாமும் இன்றைக்கு இதை செய்வோம். கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். ஆமேன். கட்டி எழுப்புவார், பாதுகாத்து கொள்வார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கும்போது, உம்மை நாங்கள் தேடும்போது, எங்கள் குடும்பங்களை நீர் கட்டி எழுப்பி ஆண்டவரே தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அப்படியே நீர் கட்டி எழுப்பி பாதுகாத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.